அடுத்தபடியாக பூந்தமல்லி இது ஒரு முக்கியமான தொகுதியும் கூட. ஏனென்றால் திரு ஏழுமலை அவர்கள் 2019 இடைத்தேர்தலையும் சரி 2021 தேர்தலையும் சரி கிட்டத்தட்ட 1,40,000 1,50,000 ஓட்டுகள் வாக்குகள் பெற்ற ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாம அந்த லட்சம் ஓட்டை கிராஸ் பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏழுமலைன்னு சொல்லிட்டு இப்போ அமமுக கட்சியில் இருக்கக்கூடிய நபர். அவரு 2016 அதிமுக பீரியட்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,03,000 ஓட்டு நினைக்கிறேன். அவ்வளவு வாக்குகள் வாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றவர் 2016. அமமுக வந்ததுக்கு அப்புறம் அவரோட வாக்கு வங்கி கொஞ்சம் சரிஞ்சது 2021, 19 சரிஞ்சது. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ இதே ஒரு பர்டிகுலர் நபருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா கிருஷ்ணசாமி என்பவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ அதிமுகவுக்கும் அமமுக கூட்டணியில வந்ததுனால பின்னடைவு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது உள்ளபடியே கண்டிப்பாக பின்னடைவு இருக்கும். ஏனென்றால் திமுக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி 3 கட்சியுமே ஒன்றிணைந்தால கிருஷ்ணசாமி என்பவருக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவு இருக்கும். ஆனாலும் அவருக்கான வாக்கு வங்கி உள்ளபடியே 32% மேல கேரண்டியா அவருக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. திரு கிருஷ்ணசாமி என்பவருக்கு பூந்தமல்லியில திமுக சீட்டு தர போறாங்கன்றது மாற்று கருத்து கிடையாது. அடுத்தபடியா ஆவடி